Guys, today rational numbers பார்ப்போம். It is denoted by a Q, capital Q. பாருங்க டெஃபினிஷனை பாருங்களா. Any number that can be written in the form P by Q, இந்த ஃபார்மில் இருக்கணும். அதாவது மேலே ஒரு எண்ணு கீழே ஒரு எண் இருக்கணும். இங்கே பாருங்கள், where P and Q are integers. ஆனால் Q கீழே உள்ள நம்பரு, நல்லா பாருங்கள், கீழே உள்ள நம்பர் Q வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. அதுதான் கண்டிஷன். அதுதான் இங்கே பாருங்கள், Q நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அதுதான் நான் வந்து இன்ட்டு மார்க்கு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது P ஈக்குவல் டு ஜீரோ. P வந்து ஜீரோவாக இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, Q வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாதுப்பா. அதான்ப்பா கண்டிஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு புரிஞ்சிடும், ஈஸியாக புரியும் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள். எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். P பை Q, அதாவது 1/3 எடுத்துக்குவோம் எக்ஸாம்பிளுக்கு. 1/3. அப்போ 1 வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? P ஃபார்மில் இருக்குது. 3 வந்து Q ஃபார்மில் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே என்னது? நல்லா பாருங்க, P பை Q ஃபார்மில் இருக்குது. இது ரேஷனல் நம்பர். அடுத்ததை பாரா, P பை Q. Pக்கு என்ன எழுதியிருக்கேன்? -3 எழுதியிருக்கேன். Qக்கு என்ன எழுதியிருக்கேன்? 4 எழுதியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இந்த ஆரம் மார்க்கு போட்டிருக்கேன் பாருங்கள், 4 எழுதியிருக்கேன். அப்போது P பை Q ஃபார்மில் தான் இருக்குது. ஓகேவா? இதுவும் ரேஷனல் நம்பர். இப்போ செகண்ட் ஒன்று பாருங்களா, இங்கே போட்டுக்கிறேன் பாருங்கள். P பை Q போட்டு இருக்குன்னா பாருங்கள், Pக்கு வந்து 5 போட்டிருக்கேன், Qக்கு வந்து 0 போட்டிருக்கேன். இது ரேஷன் நம்பரா? இல்லை, கிடையாது, தப்பு. அதுக்கு தான் அந்த இன்ட்டு மார்க் போட்டு வச்சு. அடுத்தது பாரு, 7/0. Pக்கு வந்து 7, Qக்கு வந்து 0. இப்போ இதுவும் ரேஷன் நம்பர் கிடையாது, தப்பு. கீழே வந்து 0 வரக்கூடாதுப்பா, மேலே வந்து 0 வரலாம். கீழே 0 மட்டும் வரக்கூடாது, மீதி எது வேணாலும் வரலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாரு, 4ல் பாரு, இது கீழே பாருங்கள். 4ல் P பை Q. Pக்கு என்ன எழுதியிருக்கேன்? 0 எழுதியிருக்கேன். Qக்கு என்ன எழுதியிருக்கேன்? 8 எழுதியிருக்கேன். அப்போ இது வந்து ரைட்டாக தப்பா? இது வந்து கரெக்டு. ஆனால் கீழே 8 இருக்குது, மேலே வந்து P வந்து 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இது வேணாலும் இருந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. Q வந்து கீழே 0 இருக்கக்கூடாது, மீதி நம்பர் நேச்சுரல் நம்பர் எது வேணாலும் இருக்கலாம். அதுதான் Q. அடுத்த எக்ஸாம்பிள் பாரு, 5 பாருங்களா. P பை Q எழுதியிருக்குன்னா, அப்போது Pக்கு என்ன எழுதியிருக்கேன்? 0 எழுதியிருக்கேன். Qக்கு 29 எழுதியிருக்கேன். இது ரேஷனல் நம்பரா இல்லையா? இது ஆல்சோ ரேஷனல் நம்பரு. அதான் டிக் ரைட் மார்க் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ இது கரெக்டு. ஏன்? கீழே 29 இருக்குது, மேலே என்ன இருக்குது? மேலே எது வேணாலும் இருக்குது, 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போது கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணலாம். 0.5 நான் எடுத்துக்கிறேன்ப்பா, ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 0 டிவைடட் பை 5. இது ஒரு இன்டீஜர். நமக்கு தெரியும் இன்டீஜர்னால் என்னென்னு தெரியும். இன்டீஜரில் என்னென்ன வரும்? ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்கணும், ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்கணும், ஒரு 0 இருந்தால் இன்டீஜர். சரியா? இதில் என்ன இருக்குது? 0 இருக்குது, 5 இருக்குது, நெகட்டிவ் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0.5 இன்டீஜர் உள்ளே தானே வருது. 0ன்றதும் டிவைடட் பை 5ன்றதும் இன்டீஜர் உள்ளே தானே வருது. அப்போ இதுவும் ஒரு இன்டீஜர் தானே. இப்போது நல்லா பாருங்கள், ரைட்டில் போட்டுருக்கேன் பாருங்கள், +3 0 -2 போட்டிருக்கேன். இப்போ கீழே இப்போ நல்லா பாருங்கள், இன்னும் நல்லா புரியும். டினாமினேட்டரில் நாட் 0 இல்லைங்க, 5 இருக்குது. கரெக்டாக? நல்லா பாரு, டினாமினேட்டரில் கீழே பாருங்கள், நான் எழுதிக்கிறேன் 5 எழுதிக்கிறேன், 0 எழுதலை. நியூமரேட்டரில் என்ன எழுதிக்கிறேன்? 0 எழுதிக்கிறேன் மேலே. அப்போது 0 டிவைடட் பை 5 எழுதிக்கிறேன். கரெக்டாக? அதாவது இந்த 6 மார்க் போட்டிருக்கேன் பாரு, 1/5. ஆனால் இதை இப்படி தான் எழுதணும்.
0 இருந்தால் நல்லா புரிஞ்சுங்க, மேலே 0ன்னு வந்துச்சுன்னா அது 1ஆ நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். எப்பயுமே கீப் இட் மைண்ட், 0னாலே அது 1ன்னு அர்த்தம். ஓகேப்பா. 1 டிவைடட் பை 5. அப்போ என்ன ஃபார்மில் இருக்குது? P/Q ஃபார்மில் இருக்குது. அப்போ இது கரெக்டு. சரி, சம் கொஸ்டின்ஸு கீழே பாருங்கள். கொஸ்டின்ஸ் 1 இஸ் 3a ரேஷனல் நம்பர் ஒய்ன்னு கேட்குறாங்க. எஸ், 3 இஸ் ரேஷனல் பிகாஸ், நல்லா புரிஞ்சுங்க, வெறும் 3 மட்டும் கேட்டுக்கிறாங்க, ஒரே ஒரு 3 தான் கேட்டுருக்காங்க. பிகாஸ் 3 எப்படி எழுதுவேன்? நான் சொல்லியிருக்கேன், மேலே 3 போட்டு கீழே போயிட்டு கீழே என்ன பண்ணணும்? 1 போடணும். 0 இருக்கிற இடத்த 1 போடணும். சரியா? அடுத்த இதை பாரு, செகண்ட் பாரு. -5/2 ஏ ரேஷனல் நம்பரானு கேட்குறாங்க. எஸ், -5/2 இஸ் ரேஷனல் நம்பர். என்ன ஃபார்ம் இருக்குது? P/Q ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ மேலே 5 இருக்குது, -5, கீழே -2 இருக்குது. நான் இந்த இடத்த வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு இங்கே -2 போட்டிருக்கேன், இந்த இடத்த மைனஸ் போடக்கணும். பட் எதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதுவும் கரெக்டு தான். கீழே 0 இல்லை, அவ்வளோதான். க்யூவில் வந்து 0 இல்லைப்பா, அது ரொம்ப அர்த்தம். புரியுதா? க்யூவில் 0 இருக்கக்கூடாது, அதை தான் அர்த்தம். சரியா? அடுத்தது பாரு, நான் எழுதிக்கிறேன் பாரு. தேர்டு ஒன்று பாருங்களா. சாரி, இங்கே பாருங்கள். சாரி, செகண்ட் ஒன்று தான் இப்போ பார்த்தேன் இல்லையா? இப்போ தேர்டு ஒன்று பார்ப்போம். தேர்டு, ரைட் 0.5 இன் P/Q ஃபார்முலா எதை சொல்லிக்கிறாங்க? 0.5 அப்படி எப்படி எழுதலாம்? நமக்கு தெரியும், ஃப்ராக்ஷன் எடுத்தால் எப்படி வரும்? ஆஃப் த 1/2ன்னு வருது 0.5க்கு. நமக்கு தெரியும், இந்த ஃப்ராக்ஷன் வீடியோலாம் அடுத்தடுத்து வரும், அது நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். இப்போ மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. அப்போது மேலே 0 இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்த 1 இருக்குதுன்னு அர்த்தம். 5னா அந்த இடத்த கீழே 2ன்னு இருக்குதுன்னு அர்த்தம். ஆஃப் தானே. 10ல் வந்து பாதி எவ்வளோப்பா? சாரி, 1ல் எத்தனை பாதி? 0.5 தானே 1. அப்போ ஆஃப் தானே, அதுதான். புரியுதா? 0.5 ஈக்குவல் டு எப்படி எழுதணும்? 1/2. அப்போ இது ரேஷனல் நம்பராக? கண்டிப்பாக இது ரேஷனல் நம்பர் தான். அப்போ 0.5ன்றது வந்து எப்படி எழுதுவோம்? 1/2ன்னு எழுதுவோம். அப்போ 1/2ங்கிறது ரேஷனல் நம்பரா? கண்டிப்பாக ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா P/Q ஃபார்மில் இருக்குது. கரெக்டாக? அடுத்தது 4 பாரு. இஸ் எவரி இன்டிஜர் ஏ ரேஷனல் நம்பர்னு கேட்டுருவேன் கொஸ்டின். ஆன்சர் எஸ். எவரி இன்டிஜர் கேன் பி ரிட்டன் அஸ் n/1 ஃபார்மில் எழுதுகிறோம். என்னன்னா மேலே ஏதோ என்னன்னா நம்பர்ஸ், எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். கீழே 1 இருக்குது, 0 இல்லைப்பா, 1 இருக்குப்பா. 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கும்பா. இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இன்டிஜர் தான். ஸோ ஆல் இன்டிஜர்ஸ் ஆர், எல்லா இன்டிஜரும் இங்கே வந்து ரேஷனல் தான். நல்லா புரியுதா? இந்த இடத்த குழப்பம் வருது உங்களுக்கு. இஸ் எவரி இன்டிஜர் இஸ் ஏ ரேஷனல் நம்பர். எஸ், எவரி இன்டிஜர் கேன் பி ரிட்டன் என்ன ஃபார்மில் எழுதுகிறோம்? n/1. அவங்க ஜென்ரலாக கொடுத்துருங்க. n வந்து நம்பர் போய் எதனா ஒரு நம்பரை போடணும். ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5/1 இருக்குதுன்னு வச்சுங்களா. அப்போது இது 5ன்றது ஒரு இன்டிஜர் தானே, 1ங்கிறது இன்டிஜர் தானே, 0 இல்லை இன்டிஜர் தானே. 0 வரக்கூடாதுப்பா, அது தான்ப்பா Q ஃபார்மில் 0 இருக்கக்கூடாது. அப்போ ஆல் இன்டிஜர்ஸ் ஆர் ரேஷனல் தான். அதுதான் ஆன்சர். ஓகேங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.